CPA இது ப்ரோ சேனல். சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். அடுத்த PGTRB, TET, TNBSC தேர்வு எழுதப் போகும் அனைவருக்கும் இந்த தமிழ் தகுதி தேர்வு கட்டாயம். இந்த வீடியோவில் நியூ சிலபஸ் 2025 தமிழ் தகுதி தேர்வு மாடல் டெஸ்ட் சீரீஸ் தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே 3 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. இது அதனுடைய தொடர்ச்சியான 4வது வீடியோ, பார்ட் நம்பர் 4. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மாதிரி தேர்வாக எழுதப் போகிறீர்கள். அதாவது இங்கே வழங்கப்படும் வினாக்களை பார்த்து நீங்கள் தேர்வாக எழுதி அதை நமது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினால் உங்களுக்கு மதிப்பெண்கள் எவ்வளவு என்பது வழங்கப்படும். மற்றும் அதனுடைய ஆன்சருடன் சேர்ந்த PDF ஃபைலும் அனுப்பி வைக்கப்படும். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வை எழுதலாம். அதற்கு நீங்கள் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கீழே காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தேர்வானது மெட்டீரியல் முதலில் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த மெட்டீரியலிலிருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வானது உங்களுக்கு நடத்தப்படுகிறது தினந்தோறும். வாழ்த்துக்களுடன் இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே இந்த 3 வீடியோக்கள் பார்க்கவில்லை எனில் அதையும் பார்த்துவிட்டு அதன் தொடர்ச்சியான இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வியும் 76வது கேள்வியையும் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பேப்பரையும் பேனாவையும் எடுத்து இதற்கான விடையை ABCD எது உங்களது விடையோ எழுதி நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிருங்கள். 76வது கேள்வி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது டேஷ் எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவது டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, வெறும் மொழி. 77வது கேள்வி. கீழ்கண்ட சொற்களில் எது தொழிற்பெயரை குறிப்பது? கீழ்கண்ட சொற்களில் எது தொழிற்பெயரை குறிப்பது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஆடுக, ஆடல், ஆடிய, ஆடியது. 78வது கேள்வி. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது டேஷ் எனப்படும். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தொழிற்பெயர், தனிமொழி, பொதுமொழி, வினைத்தொகை. 79வது கேள்வி. கலைச்சொல் கூறுக. ஹோமோகிராஃப். கலைச்சொல் கூறுக. ஹோமோகிராஃப். அதாவது ஹோமோகிராஃப் என்ற வார்த்தையினுடைய தமிழ் சொல் என்னன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: உயிரெழுத்து, ஒப்பெழுத்து, மெய்யெழுத்து, வட்டெழுத்து. 80வது கேள்வி. செரு என்ற சொல்லின் பொருள் டேஷ். செரு என்ற சொல்லின் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வயல், கோபம், காடு, A மற்றும் B. 81வது கேள்வி. புறவு என்ற சொல்லின் பொருள் டேஷ். புறவு என்ற சொல்லின் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: காடு, கோபம், வயல், A மற்றும் C. 82வது கேள்வி பார்க்குறோம். அ என்பது தமிழின் எந்த எண்ணை குறிக்கும்
அதாவது ஆ மாதிரி இருக்கக்கூடிய அந்த முதல் எழுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் ஆ என்று இப்பொழுது அழைக்கலாம். ஆனால் அது ஆ என்று அழைக்கக்கூடாது தமிழில். ஆ என்பது தமிழின் எந்த எண்ணை குறிக்கும்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1, 3, 8, 6. 83வது கேள்வி. செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் ஆகும். செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் எதுகை நயம், தொடை நயம், சந்த நயம், மோனை நயம். 84வது கேள்வி. தமிழுக்கு அமுதென்று பெயர் என்ற வாக்கியத்திற்கு சொந்தக்காரர் டேஷ். தமிழுக்கு அமுதென்று பெயர் என்ற வாக்கியத்திற்கு சொந்தக்காரர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பாரதியார், பாரதிதாசன், திருவிக, பட்டுக்கோட்டையார். 85வது கேள்வி. விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் டேஷ் எனப்படும். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர், எதிர்மறை தொழிற்பெயர். 86வது கேள்வி. வேங்கை என்ற சொல் டேஷ் சொல் ஆகும். வேங்கை என்ற சொல் டேஷ் சொல் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பொதுமொழி, தனிமொழி, தொடர்மொழி, வெறும் மொழி. 87வது கேள்வி. 10 என்ற எண்ணின் தமிழ் எண் உரு டேஷ். 10 என்ற எண்ணின் தமிழ் எண் உரு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கீழே 4 கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எந்த உரு என்பதை நீங்களே கண்டுபிடித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதை நாம் எழுத்துக்களாக வாசிக்க முடியாது. அது உருவங்களாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்ணினுடைய பெயர் வரும். அதை நாங்கள் வாசித்தோம் என்றால் நீங்களே கண்டுபிடித்து விடுவீர்கள். அதனால் அந்த உருவத்தை வைத்து மட்டும் கண்டுபிடித்து கொள்ளுங்கள். 88வது கேள்விக்கு வந்திருக்கோம். வினையுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் டேஷ் எனப்படும். வினையுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர், எதிர்மறை தொழிற்பெயர். 89வது கேள்வி. தட்டு என்பது டேஷ் தொழிற்பெயராகும். தட்டு என்பது டேஷ் தொழிற்பெயராகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் எதிர்மறை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயர், முதநிலை தொழிற்பெயர். 90வது கேள்விக்கு வந்துட்டோம். கீழ்கண்டவற்றுள் வினையால் அணையும் பெயரை குறிக்காத ஒன்று டேஷ். கீழ்கண்டவற்றுள் வினையால் அணையும் பெயரை குறிக்காத ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மூவிடத்திற்கும் உரியது, படற்கைக்கே உரியது, காலம் காட்டும், கருத்தாவை குறிக்கும். 91வது கேள்வி. கலைச்சொல் கூறுக. வாட்ஸ்அப். கலைச்சொல் கூறுக. வாட்ஸ்அப். இதனுடைய ஆப்ஷன்ஸ் படவரி, இணையம், புலனம், அனுப்பி. 92வது கேள்வி. 59 என்ற எண்ணின் தமிழ் எண் உரு டேஷ். 59 என்ற எண்ணின் தமிழ் எண் உரு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கீழே 4 கொடுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே இதே போல் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இதனுடைய உருவங்களை பார்த்து தான் நீங்கள் எண்களை கண்டுபிடிக்கணும். தமிழ் எண் உருக்களை கண்டுபிடிக்கணும். உருவங்களை வைத்து கண்டுபிடித்து கொள்ளுங்கள் எது 59 என்ற எண்ணை குறிக்கக்கூடிய தமிழ் எண் உரு என்று. அடுத்து 93வது கேள்வி.
பழம் என்ற சொல்லின் கூட்டப்பெயர் டேஷ். பழம் என்ற சொல்லின் கூட்டப்பெயர் டேஷ். அதாவது பழம் கூட்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்றது தான் இதில் நம்ம கேட்டிருக்கிற கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பழக்குவியல், பழக்குலை, பழக்கட்டு, பழக்கூட்டம். 94வது கேள்வி, எய்தல் என்பதன் வினைமுற்று டேஷ். எய்தல் என்பதன் வினைமுற்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் எய்தும், எய்த, எய்திய, எய்தாத. 95வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தொழிற்பெயர் பற்றிய சரியான ஒன்று டேஷ். கீழ்கண்டவற்றுள் தொழிற்பெயர் பற்றிய சரியான ஒன்று டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மூவிடத்திற்கும் உரியது, காலம் காட்டும், கருத்தாவை குறிக்கும், படற்கைக்கே உரியது. 96வது கேள்விக்கு வந்துட்டோம். ஓர் எழுத்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தருவது. ஓர் எழுத்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தருவது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தனிமொழி, சொல், பொதுமொழி, தொடர்மொழி. 97வது கேள்வி, ஒரு வினைமுற்று வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது டேஷ் எனப்படும். ஒரு வினைமுற்று வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வினையால் அணையும் பெயர், வேற்றுமை தொகை, தொழிற்பெயர், வினைத்தொகை. 98வது கேள்வி, செய்யுளிசை அளபெடையின் மற்றொரு பெயர் டேஷ். செய்யுளிசை அளபெடையின் மற்றொரு பெயர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சொல்லிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, அளபெடை, இசை நிறை அளபெடை. அடுத்து 99வது கேள்வி, உணரசை இ இச்சொல்லில் உள்ள அளபெடை என்ன? உணரசை இ இச்சொல்லில் உள்ள அளபெடை என்ன? இதனுடைய ஆப்ஷன்ஸ் செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை, ஒற்றளபெடை. அடுத்து 100வது கேள்வி, இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி, வெக்குவார் கிள்ளை இச்சொல்லில் உள்ள அளபெடை. வெக்குவார் கிள்ளை இச்சொல்லில் உள்ள அளபெடை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் இன்னிசை அளபெடை, ஒற்றளபெடை, சொல்லிசை அளபெடை, செய்யுளிசை அளபெடை. விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களுடைய விடைகளை உடனுக்குடன் நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதனுடைய விடைகளையும் அதற்கான PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுத்து கொள்ள கீழே காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குறைவான கட்டணத்தில் நீங்களும் இந்த தேர்வை எழுதி பயிற்சி பெறலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துகளுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.